அதாவது நம்பர் 1 டீமா மாறுமா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு. இதற்கு வந்துட்டு கில் சரியான கேப்டனா அப்படின்னு பல கேள்வி மக்கள் மத்தியில போய்கிட்டு இருக்கு. அப்ப விராட் இடத்துல உடனடியா கில்ல பொருத்தி பார்க்க முடியும்னாக்கா மிகப்பெரிய டவுட். ஏன்னா விராட்ங்கிற ஒரு ஆள் வந்துட்டு அவருடைய டைம்ல மட்டும் கேப்டன்சி சிறப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பல டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன்களை இந்தியா பார்த்திருக்கு. ஆனா அதுல பெஸ்டா இருந்தது வந்து விராட் கோலி தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க வெற்றி விகிதத்தை எடுத்து பார்த்தாலும் தெரியும், இல்ல அந்த கேம் அப்ரோச் பண்ண விதமா இருந்தாலும் தெரியும். எப்பொழுதுமே இந்த டிராக்கு போற பழக்க வழக்கமே நம்ம ஆளு கிடையாதுங்க. ஜஸ்ட் கோ ஃபார் த விக்டரி அப்படிங்கிற மாதிரியான மனநிலை கொண்ட ஆள் தான். அதாவது விராட் இருந்தா ஒரு பிளேயருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகுங்கிறது தான் யதார்த்தமா நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது நம்மளுடைய சிராஜ் இருக்காரு இல்லையா, சிராஜ் வித் கோலி வித்தவுட் கோலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். அதே போல இஷாந்த் சர்மாவுடைய பழைய ரெக்கார்டு, விராட் கோலிக்கு முன்பாக இஷாந்த் சர்மாவுடைய ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் எப்படி ரெக்கார்டு இருக்குன்னு பாருங்க. இப்படியாக விராட் வந்து அந்த டீமை வந்துட்டு ஒரு எனர்ஜைஸ்டா வச்சிருக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு வெற்றிங்கிற நோக்கத்துக்குள்ள அவங்கள ஒரே புள்ளியில நகர்த்ததா இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிறப்பா கையாளுவார். அதனாலதான் வந்து நம்பர் 1 டெஸ்ட் கேப்டனா அவர் இருந்தாரு அப்படிங்கறத யாருமே மறக்க மாட்டாங்க. மாடர்ன் டே கிரிக்கெட்ல தி பெஸ்ட் டெஸ்ட் கேப்டனாக விராட் கோலியா தான் இருக்கும்.